హరే కృష్ణ పరం జయదే శ్రీகிருஷ்ణ சங்கீர்த்தனம் ஜெய் செல்ல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 9வது ஸ்கந்தம் ராமச்சரிதம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு கைகேயை பற்றி பார்க்கலாம். ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே போர் நடந்தது. அப்போ ஆகாயத்துல இருந்து ஒரு அசரீரி சத்தம் கேட்குது. அந்த சப்தம் என்ன சொல்லுதுன்னா, அயோத்தி மன்னன் எந்த பக்கம் இருக்கிறானோ அந்த பக்கம்தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட தேவர்கள் தரப்புல இருந்த வாயு தேவன் பூமிக்கு வந்து தசரத மன்னன்ட்ட தேவர்களுக்கு உதவி செய்ய வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். தசரதனும் தேவர்களுக்கு உதவி செய்ய புறப்படுறார். அப்படி புறப்படுற போது குறிப்பிட்ட சில வீரர்கள் அவங்கள அழைச்சிட்டு போறார். அதுல ஒரு பெண்மணியும் இருக்கிறா. அவ தான் கைகேயி. அவளுக்கு வந்து ரொம்ப கொஞ்ச வயசு. கூட போறா. தேவலோகத்துல யுத்தம் நடக்கு. அந்த மும்முரமா சண்டை நடக்கிற நேரம் தசரதனுடைய தேர் சக்கரம் இருக்க, அந்த சக்கரத்துடைய அச்சாணி வந்து உருவி விழுந்துருது. அப்போ தேர் சாயிற மாதிரியான ஒரு நிலைமை. இதை பார்த்த கைகேயி தன்னுடைய வஜ்ரம் போன்ற கையை பயன்படுத்தி அந்த சக்கரத்துக்கு இடையில கொடுத்து தேர் விழாம பாதுகாத்தா. இதனால தேவர்கள் பக்கம் வெற்றியும் கிடைச்சது. கைகேயுடைய வீரத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட தசரதன் அவளுக்கு 2 வரங்கள் தருகிறேன், கேளு அப்படின்னு சொன்னான். அவளோ வந்து மன்னர்கிட்ட, நீங்க ரொம்ப உண்மையானவர், சத்தியசந்தன், எனக்கு நீங்க தர இருக்கிற வரம்ங்கிறது பரம்பரை சொத்து மாதிரி உங்க கையிலே பத்திரமா இருக்கட்டும். ஏன்னா நான் ஒன்றும் தெரியாதவா, எனக்கு விவரம் தெரிகிற போது சந்தர்ப்பம் வரும்போது உங்ககிட்ட நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னான். மன்னரும் அதை ஒத்துக்கிட்டார். அந்த 2 வரங்களை இப்போ கூனி அந்த மந்திரை இருக்காளே, அவ வந்து கைகேயி கிட்ட நினைவுபடுத்துறா. எப்படி சொல்றான்னா, 14 நாட்களாக ராம பட்டாபிஷேக ஏற்பாடுகளை சில பேர் ரகசியமா திட்டமிட்டிருக்கிறாங்க. இது யாருக்கும் தெரியாது. அதனால 14 வருஷம் ராமனுக்கு வனவாசம் அப்படின்னு கேளு. நீ அப்படி கேட்டதும் தசரதன் மயங்கி விழுந்துருவான். இதனால 2வது வரமான பரதனுக்கு ராஜ்யத்தை கேட்கறது தடை ஆகி போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் வந்து முழிச்சு இருக்கணுமே, அவர் தான் மயங்கிட்டாருன்னா கஷ்டம். அதனால முதலாவதாக பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுங்கன்னு கேளு. 2வது வரமாக 14 ஆண்டுகள் ராமனுக்கு வனவாசம் அப்படிங்கிறத கேளு. அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துறாத, கவனமா செய், கபடமாகவும் நடந்துக்க அப்படின்னு சொல்றா. கைகேயி சொன்னா, முதல்ல நான் என்ன பண்ணணும்னு கேட்கிறா. அப்ப அந்த கோனி சொல்றா, நெற்றியில இருக்கிற குங்குமத்தை முதல்ல அழிச்சிரு அப்படின்னு புத்திமதி கொடுக்குறா. சாஸ்திரப்படி எந்த துக்கம் நேர்ந்தாலும், எந்த துக்க சந்தர்ப்பத்திலையும் சுமங்கலி பெண் வந்து குங்குமத்தை வந்து அவமதிக்க கூடாது. ஆனா மந்திரையின் பேச்சை கேட்டு கைகேயி நல்ல ஆடை அணிகலன்களை தூக்கி எறிஞ்சா, கருப்பு ஆடை அணிஞ்சுக்கிட்டா, கோப மாளிகையில போய் அமங்கலமா தரையில படுத்து கிடக்கா. தசரதன் ஒருவேளை ஏதாவது வந்து கதை அளப்பான், உன் காலை கூட பிடிப்பான், ஒரு எழுத்து கூட நீ பேசக்கூடாது, கண்ணெடுத்தும் பார்க்காத அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் ஊசி போட்டு விடுறா மந்தரை. முடிஞ்ச வரைக்கும் என்கிட்ட பேசாதீங்க, கௌசல்யிட்ட போங்க அப்படிங்கிற மாதிரி புறக்கணிச்சிரு. அப்படியே அவருக்கு நெருக்கடி கொடுத்தனா, உனக்கு என்ன வேணும், என்னனாலும் செய்வேங்கிற நிலைமைக்கு அவர் வருவாரு. அப்போ ராமன் பேர்ல சத்தியம் வாங்கிரு. இந்த மாதிரி யோசனை சொன்னான். மந்திரையின் சொற்கள் அப்படியே நடக்குது. துஷ்டர்களின் சங்கத்திலிருந்து விலகாட்டி வீழ்ச்சி நிச்சயங்கிறது இங்க தெரியுது. உண்மையிலே இறைவனுடைய கிருபை செல்வமாக வெளிப்படாது, சத்சங்கமாகத்தான் வெளிப்படும். ஆனா உலகத்தார் அதிகமா பைசா கிடைச்சா அது கடவுளுடைய கருணைங்கிற நினைப்புல இருக்காங்க. உண்மையிலே பணம் அதிகம் பெறுபவன் பாக்கியசாலியே கிடையாது. அவன் வந்து குற்றவாளி. வேற யாருக்கோ உள்ளது அவன்கிட்ட குவிஞ்சு கிடக்குது. லௌகிக சுகம் தேவைக்கு அதிகமா யார் வச்சிருக்கிறாங்களோ, அதிகமா வச்சிருக்கிறாங்களோ, அது வந்து மற்றவருடையது அப்படிங்கிறதுனால அது ஒரு விதத்துல திருட்டுத்தனம் தான் உபனிஷத் சொல்லுது. இதுதான் சனாதன தர்மம்.
லௌகீக சுகம் கூட கூட ஜீவன் செய்கிற முதல் காரியம் கடவுள மறக்கிறது. அடுத்து கடவுள மறங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு திரியிறது. லௌகிக சுகத்துக்கான முயற்சி வெற்றி பெறாட்டி, கடவுள் கொஞ்சம் கருணை காட்டுறார் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். எனவே பகவானின் கருணை தான் சத்சங்கம். சம்சார சுகம் அப்படிங்கிறது விதிப்பயன். சத்சங்கமோ பகவானுடைய கிருபையின் பயன். அ மனுஷன் பிறவியில கெட்டவன் கிடையாது. கெட்ட சகவாசத்தால தான் கெடுறான். பிறக்கும்போது எந்த குழந்தைக்கும் காஃபி தெரியாது, டீ தெரியாது, பீடி தெரியாது, சிகரெட் தெரியாது, லஞ்சம் தெரியாது, ஊழல் தெரியாது. ஆனா, பிற்காலத்துல இதெல்லாம் எப்படி அவனுக்கு தெரிய வருது? அயோக்கியங்களோட சேர்ந்து அந்த கெட்ட சகவாசத்தால இதெல்லாம் வந்துருது. கிருஷ்ணர் கருணையால நல்ல சகவாசம் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஆனா, கெட்ட சகவாசத்துல இருந்து தப்புறது அவன் அவன் கையில தான் இருக்கு. கிருஷ்ணர் கருணையில சத்சங்கம், நல்ல சகவாசம் கிடைக்கும். ஆனா, கெட்ட சகவாசத்துலருந்து தப்புறது அவன் அவன் கையிலங்கிறது இங்க சொல்லப்படுது. பகவான் பாதங்கள போய் சேரணும். அதுதான் நம்முடைய லட்சியம். இந்த லட்சியத்தோட ஒத்து போறவங்களோட தொடர்பு வச்சுக்கணும், சங்கம் வச்சுக்கணும். ஆ அப்போ நல்ல நன்மை கிடைக்கும். கடவுளுக்கும், பாவத்துக்கும் பயப்படாதவன், கடவுள மதிக்காதவன், உலகாசை கொண்டவன், இவங்க கிட்ட தொடர்பு வச்சா தீய சகவாசம்னு சொல்லப்படுது. உங்களுடைய சம்பாத்தியத்த நல்ல வழியில பயன்படுத்தணும். அப்படி இல்லாட்டி வாரிசுகள் அந்த செல்வத்த தப்பா பயன்படுத்துவாங்க. பணம் வாழ்வின் லட்சியமே கிடையாது. பரமாத்மா தான் வாழ்வின் லட்சியம். உலக சுகம் வாழ்க்கையின் குறிக்கோள் கிடையாது. பஜனானந்தமே வாழ்வின் குறிக்கோள். கைகேயிக்கு ராமன் கிட்ட மிகுதியான பாசம் உண்டு. ஆனா மந்தரையுடைய தீய சகவாசத்தால அவளுக்கு அறிவு கெட்டுப் போச்சு. தசரத மன்னன் ராஜ்ய சபை காரியங்கள முடிச்சிட்டு, மாலை நேரத்துல கைகேயியுடைய மாளிகைக்கு வழக்கம் போல வருவான். அப்போ மன்னர அவ வரவேற்கிறதுக்காக மாளிகை வாசல்ல நின்னு காத்து நிப்பா. இன்னைக்கு மன்னர் அப்படி வர்றபோது அவ அங்க நிற்கல. இதுவரைக்கும் இப்படி நடந்தது இல்லையே! என்ன விஷயம்? அப்படிங்கிற வியப்போட தோழிகள்ட்ட மகாராணி எங்க? அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்கலாம் சொன்னாங்க, எங்களுக்கு சிறப்பா எதுவும் தெரியாது. ஆனா கோப பவனத்துல அ அங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அங்க கவலையோடு போய் பார்க்கிறார் தசரதன். அவ கால் பக்கத்துல உட்கார்ந்து பாதங்கள வருடி, கைகேயி என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி கிடக்குற? அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஆ இதுல நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. தசரதன் இந்த மாளிகைக்கு வரும்போதெல்லாம் கைகேயி வந்து, "சீக்கிரம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுங்க. எப்ப பண்ண போறீங்க?" இப்படியே அவ கேட்கறது உண்டு. அதனால மன்னன் வந்து அத மனசுல வச்சுக்கிட்டு அவகிட்ட, "நீ விரும்பி பலமுறை என்கிட்ட சொன்னபடியே நாளைக்கு ராஜ்ய அபிஷேகம் நடக்கப் போறது. ராமன் மன்னனாகப் போறான். உன்ன நல்லா அலங்கரிச்சுட்டு வா. இப்படி கிடக்காத" அப்படின்னு சொல்றார். தசரதன் மாபெரும் பலசாலி, ஞானி, புத்திசாலி, ராஜநீதியில நிபுணன். ஆனா பெண்ணின் நடத்தைய அறிஞ்சுக்காம இருக்கிறான். ராமராஜ்யம் அப்படின்ன உடனே அவளுக்கு இன்னும் கோபம் பொத்துக்கிட்டு வருது. கொடூரமா முகத்த வச்சுக்கிட்டு, "இங்கேருந்து நீங்க போகலாம். என்கிட்ட இத நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல" அப்படின்னு சொன்னான். மன்னன் வந்து பதில் சொல்றான். "என்ன தேவி? ஏன் கோபப்படுற? உன்னை யாரும் அவமதிச்சாங்களா? என்ன நடந்தது? என்கிட்ட சொல்லு. நான் உனக்கு கட்டுப்பட்டவன்" அப்படின்னு சொல்றார். அ சாஸ்திரங்கள்ல பெண்ணுக்கு அடிமையா இருக்கிறவன பார்க்கிறதே பாவம்னு சொல்லியிருக்கு. பெண்ண நம்பலாம். ஆனா அதிகம் நம்பக்கூடாது. பரதன், சத்ருக்கனன் 2 பேருமே அந்த சமயம் அங்க இல்லாததுனால, தசரதன் சிக்கல்ல மாட்டிக்கிட்டார். கௌசல்யா ஆசையற்றவள், சுமித்ரா தெளிவான ஆசை கொண்டவா, கைகேயி தீய புத்தி கொண்டவா. பரதன் வைராக்கிய வடிவம், சத்ருக்கனன் நல்ல எண்ண வடிவம். இந்த வைராக்கியமும் நல்ல எண்ணமும் இல்லாதபோது இந்த அசம்பாவிதம் நடந்தது. இந்த 2ம் எப்பவும் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறது கருத்து. எல்லா விதமான அனுகூலங்கள் இருந்த போதும், மனசு எந்த விஷயத்திலயும் போகாம இருந்தா, அது வைராக்கியம். செல்வம் கிடைச்ச பிறகும் அதுல மோகம் உண்டாகாட்டி, அதுவும் வைராக்கியம் தான். உண்பதற்கு எதுவுமே கிடைக்காத போது, பட்டினி கிடக்க நேரிட்டால் அது விரதம்னு சொல்லக்கூடாது. ஆனா சாப்பிடுறதுக்கு தட்டு நெறைய அல்வா எதிர இருக்கும்போது, அத கண்டுக்காம இருந்தா, அவன் வைராக்கியசாலி தான். விரதங்கள் வந்து உருப்பட வைக்கும். உபவாசமும் மேம்பட வைக்கும். பகவானுடைய பாதங்கள்ல வசிக்க விரும்புறவன், சரீர தர்மமான பசி, தாகங்கள மறந்து, பகவான் பாதங்கள்ல குடியிருக்கணும். பரதன கூடவே வச்சிருங்க. அவன் வந்து வைராக்கியத்த அடையாளம்.
சத்ருகன் வந்து நல்ல புத்தி. அதுவும் அவரும் கூட இருக்கணும். அப்ப வந்து கைகேயிங்கிற கெட்ட புத்திக்கு வசப்பட மாட்டோம் அப்படிங்கிறது கருத்து. கைகேயின் சதி பலிக்க ஆரம்பிக்கிறது. அவளுடைய கோபம் எப்ப குறையும் அப்படின்னு தசரதன் யோசிக்கிறான். அவகிட்ட "நீ எத வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். என் ராமன் மேல ஆணையிட்டு சொல்றேன்" அப்படின்னு சொன்னான். இதத்தான் அவ எதிர்பார்த்தா. உடனே கைகேயி பேசுறா. "நான் 2 வரங்கள உங்ககிட்ட பெற வேண்டி முன்னாடி ஒரு சூழல் வந்தது ஞாபகம் இருக்கா? நினைவு இருக்கும்னு நெனைக்கிறேன். அதத்தான் இப்ப கேட்கப் போறேன்" அப்படின்னு சொல்றா. தசரதன், "உனக்கு 2 என்ன 4 கூட கேட்கலாம்" அப்படிங்கிறான். அதுக்கு கைகேயி, "ஒருவேளை நீங்க தர மறுத்தா நான் என்ன பண்றது?" அப்படின்னு கேட்கிறா. தசரதன் சொன்னான், "என் உயிர் போனாலும் கொடுத்த வாக்க காப்பாத்துவேன். என் வாக்குறுதி இதுவரை பொய்யானதில்ல." தசரதன் இப்படி சொல்றான். அவன் ஒரு அப்பாவி. அதனால தான் இந்த மாதிரி நான் சபதம் அந்த இத நிறைவேத்துவேன் அப்படிங்கிற மாரி வாய் விடுறான். அவ வந்து என்ன கேட்கப் போறாங்கிறத தெரிஞ்சுக்காம வசமா மாட்றார். 2 வரத்துக்காக ஏன் இத்தன பிடிவாதம்? சீக்கிரம் கேளு அப்படின்னு சொன்னான். கைகேயி சொன்னா, "நல்லா கவனிச்சுக்கங்க. ராஜ்ய அபிஷேகத்த பரதனுக்கு மாத்திருங்க. ராமனுக்கு கிடையாது. பரதனுக்கு மாத்திருங்க." இத கேட்டு தசரதன் கொஞ்சம் முதல்ல பயந்தாரு. அதுக்கப்புறம் நெனச்சு பார்த்துட்டு, ராமன் இத ஒத்துக்குவான். எதிர்க்க மாட்டான். அவனுக்கு தம்பிகள்ட்ட பாசம் உண்டு. ஆனா பரதன் ஆட்சிக்கு வந்தா, அத தவறா நெனைக்கவும் வாய்ப்பும் இல்ல. ஆ அதனால இத வந்து ஏத்துக்கலாங்கிற மாதிரி அவனுக்கு மனசுல படுது தசரதனுக்கு. ஆ அப்போ பரதனுக்கு ராஜ்யத்த தாரேன். ஒண்ணும் எனக்கு அதுல கஷ்டம் இல்ல. அபிஷேகத்த அவனுக்கே வச்சுக்கலான்னு சொல்றாரு. 2வது வரத்த கேளு அப்படின்னு சொன்னா, கைகேயி சொல்றா, "நல்லா கவனமா கேட்டுக்கங்க. இத நீங்க நிறைவேத்துவீங்களா? அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. நாளைக்கு காத்தால ராமன் மர உரி தரித்து 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகணும். இதையே என்னுடைய 2வது வரமா கேட்கிறேன்." இப்படி அவ சொல்லவும், அந்த சொல்ல கேட்டு தசரதன் நடுநடுங்கி போனான். முகம் வெளிறிச்சு, உடல் நடுங்கிச்சுது. தொண்டை வந்து காய்ஞ்சு போச்சு. மனம் பதபதைக்குது. பதபதச்சு போய் இருக்கு. கைகேயிட்ட அவன் கேட்கிறான், "தேவி, நாளைக்கு ராமன மன்னன்னு சொல்லிட்டு, இப்ப எப்படி காட்டுக்கு அனுப்ப முடியும்? இந்த 2வது வரத்த விட்டுரு. என் ராமன் உனக்கு என்ன தீமை செய்தான்? பரதனுக்கு ராஜ்யம் கேட்ட, தர தயாராயிட்டேன். என் ராமன வீட்ல இருக்கவாவது விடு. இத நான் சத்தியமா சொல்றேன். இனி நான் அதிக நாள் உயிரோட இருக்க மாட்டேன். ராமன் எனக்கு உயிரை விட மேல். மிக எளிமையானவன். எப்பவும் நீ ராமன புகழ்ந்துகிட்டு தானே இருந்த. இப்ப உனக்கு என்ன ஆச்சு? அவனுடைய அம்மா கூட உன்ன மனதார நேசிக்கிறவா." இப்படி சொல்றாரு. அப்ப கைகேயி இடையில மறிச்சு, "ஒண்ணும் பேசாதீங்க. சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். மந்தரை எனக்கு எல்லா விஷயத்தையும் விளக்கமா சொல்லிட்டா" அப்படிங்கிறா. இங்க தசரதனுடைய அன்பையும் வர்ணிக்க முடியாது. அதேபோல கைகேயினுடைய கொடூரம் இருக்கே, அதையும் வர்ணிக்க முடியாது. அவ சொல்றா, "ஒரு பெண்ணைப் போல ஏன் அழுதுட்டு இருக்கீர்? வெட்கமா இல்லையா? ரகுகுலம் உயிர விடும். ஆனா வாக்குறுதிய விடாது அப்படின்னு முந்தி சொன்னீங்களே. பொய் பேசினா நரகம் தான் கிடைக்கும். புரியுதா?" அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. மன்னர் வந்து, "ஒரு நாளைக்கு இவ இப்படி பேச மாட்டாளே. ஏன் இப்படி பேசுறா? ராமன் காட்டுக்கு போயிட்டா, சீதை இங்க தங்க முடியுமா முதல்ல? அவ ரொம்ப மென்மையானவளாச்சே. அவளும் காட்டுக்கு போனா, நான் ஜனகர் மூஞ்சில எப்படி முழிப்பேன்? லட்சுமணன் வீட்ல இருப்பானா? இந்த வரத்த திரும்ப பெற்றுக்கொள்." அப்படின்னு தசரதன் சொல்றாரு. "ராமனுக்கு அரியணையில விருப்பம் கிடையாது. நீ தான் பலமுறை என்கிட்ட சொல்லியிருக்கிற. அதனால தான் பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடே பண்ணேன். ஆனா என்ன, உன்கிட்ட சொல்லாம நான் செய்துட்டேன். அதுதான் தவறு அப்படின்னா, நீ மன்னிச்சிரு." கைகேயி இந்த மாதிரி நடந்துப்பான்னு அவர் எதிர்பார்க்கல. அதனால மன்னிப்பு கேட்கிறார். அப்போ திரும்ப சொல்றாரு, "ராமனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா, அவன் உடனே காட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ராமன காட்டுக்கு போக விடாத. அது உன் பொறுப்பு. அவன் ஒரு சாது. மகிழ்ச்சியோட போயிருவான். ஒருவேளை ராமன் கிட்ட எனக்குள்ள பிரேமைய அறிஞ்சுக்கிறதுக்காக நாடகம் போடுறியா? என்ன பரிகாசம் செய்றியா? ராமன் காட்டுக்கு போனா என் உயிரும் அவன் பின்னாடி போயிரும் தெரியுமா? பரதன் ராஜ்ய அபிஷேகத்த காண பரதனுக்கு இந்த ராஜ்யத்த கொடுக்க வேண்டி இருந்தா கூட, அத நான் பார்க்கறதுக்கு உயிரோட இருக்கணும்னா, ராமனும் இங்க இருக்கணும்.
அவன் காட்டுக்கு போகக்கூடாது. இப்படி பலமுறை பலவாறாக மன்றாடி பார்த்தார் தசரதன். அவ கொஞ்சம் நூல் அளவு கூட அவ மாறல. எதையுமே கேட்க தயாரா இல்ல. அதுக்கு மாறா கோபத்த கூட்டிக்கிட்டே போறா. இரக்கம் இல்லாம பேசினா, ஒருமையில பேசினா, ராட்சசி மாதிரி ஆயிட்டா. தசரதன் பயந்து வகையத்து போனான். கைகேயி, இது உன் குற்றம் இல்ல. என்னுடைய காலன் உன் உடம்புல வந்து உட்கார்ந்துட்டான். இனி ஒரு வார்த்தையும் என்கிட்ட நீ பேச வேண்டாம். உனக்கு தோன்றியபடி செய். அ ஆனா பரதன் ஒருபோதும் ராஜ்யத்த ஏற்க மாட்டான். இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அ அந்த இடத்த காலி பண்றார். பக்கத்துல வந்து இடிஞ்சு போய் உட்கார்றார். அ சூரிய தேவன பார்த்து வணங்குறார். "சூரிய நாராயணா, நீ நாளைக்கு உதிக்க வேண்டாம். இந்த இரவு அப்படியே தொடரட்டும். என் ராமன் வனம் போகாம இருக்க இதுதான் வழி" அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ராத்திரி பூராவும் தசரதன் தூங்கல. அவரது உடம்பு பாதி கட்டில்ல கிடக்கு, பாதி தரையில கிடக்கு. "ஏ சங்கரா" சிவன பார்த்து அவர் பிரார்த்திக்கிறார். "ஏ சங்கரா, என் ஆணைய மீறும்படி ராமன நீங்க தான் தூண்டணும். அவன் காட்டுக்கு போகக்கூடாது." அ இப்படி சொல்லிக்கிட்டே ராமா, ராமா, ராமான்னு சொல்லி உரு போட்டுக்கிட்டே படுத்து கிடக்கிறார். அவருக்கு என்ன செய்றது? எங்க போறது? யார்ட்ட சொல்றது? இப்படி ஒரே வருத்தம். சாகுற நேரத்த நொடிதோறும் எண்ணிக்கொண்டிருப்பது போல கைகேயி அங்க உட்கார்ந்திருக்கிறா. அயோத்தியா மக்களுக்கோ நாளைக்கு எப்ப விடியும்? ராமன தரிசனம் பண்ணலாம். நாளை முதல் ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஆவலோட காத்திருக்கிறாங்க. அ நாளைக்கு இந்த பாதையில தான் சீதையும், ராமனும் வருவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் தூங்காம பாதைகள அழகுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ராமராஜ்யம் மக்களுடைய சொந்த ஆட்சி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்படியாக பொழுது விடிஞ்சது. ராஜா இன்னமும் விழிக்கல. அரண்மனை முற்றத்திலேயோ கூட்டம் கூட்டமா மக்கள். ராமராஜ்ய அபிஷேகத்த காண ஆனந்தத்தோட திரண்டு இருக்கிறாங்க. தினமும் மன்னர் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவார். பிரம்ம முகூர்த்தத்துல தூங்குறவனுக்கு புண்ணியம் தீர்ந்து போயிரும். காலை 4 மணிக்கு மேல தூங்குறவனுக்கு எதிர்காலங்கிறது தண்டனை காலமாக தான் இருக்கும். 4 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும் உள்ள காலம் பக்தியில ஆனந்தம் தரக்கூடிய காலம். காலை 4 மணிக்கு தூங்கி எழுந்ததும் பகவான் நாமங்கள தியானிச்சுட்டு, நாமங்கள சொல்லி நாம ஜெபத்த பண்ணிட்டு, அ அடுத்த வேலைகள ஆரம்பிக்கணும். இதுதான் சாஸ்திர தர்மம், யுக தர்மம். காலை பொழுத பகவானுக்காக செலவழிச்சோம்னா, நாளெல்லாம் ஆனந்தமா இருக்கலாம். தசரத மன்னருடைய புகழ வந்து வந்திகள் அ காத்தால பாடுறாங்க. இத கேட்ட தசரதன், "ஐயோ இறைவா! விடியப் போகிறதா? நான் இன்னும் என்ன துயரங்களை எல்லாம் காணப் போகிறேனோ! என் உயிர் போயிட்டா கூட நல்லா இருக்குமே!" இப்படி பயத்தோட கிடக்கிறார். அப்ப மந்திரி சுமந்திரன் அங்க வாரார். ராஜாவுடைய நிலைமைய பார்த்த அவர், கைகேயியுடைய கபடத்த புரிஞ்சுகிட்டார். அது அரண்மனை மாதிரி இப்ப இல்ல. மயானம் மாதிரி இருக்கு. கைகேயி வந்து கருப்பு உடை அணிஞ்சிருக்கிறா. கருப்பு உடை வந்து சுடுகாட்டு வாசிகளுக்கு பொருத்தமானது. மந்திரி ராணிய வணங்கி, "மன்னனுக்கு நலம் தானா? ராத்திரி தூங்குனாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, கைகேயி சொல்றா, "எனக்கு தெரியாது. நான் கூட தான் தூங்கல. அவரும் தூங்கல. ராம ராமன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தார். அதனால ராமன்ட்ட போய் கேளுங்க. அல்லது ராமன வரச் சொல்லுங்க" அப்படிங்கிறா. சுமந்திரர் வெளிய வாரார். வரும்போது மக்கள் எல்லாம் கூடி நின்னு, "மன்னருக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கறாங்க. "கொஞ்சம் சுகவீனமா இருக்கிறார். வேற ஒண்ணும் இல்லன்னு" இவர் சொல்றார். இப்போ மந்திரி நேரா ராமன்ட்ட போறார். மந்திரி வரவும், மரியாதா புருஷோத்தம ராமன் எழுந்து நிற்கிறார். மந்திரிய ராமன் தனது தந்தையாக மதிச்சு நடந்து கொண்டார். எப்பவுமே அப்படிதான் நடந்துகிட்டார். ராமபிரான் சேவகர்களையும் வயதுக்கு தக்க மதிப்பளித்து குடும்பத்தினராக நடத்தி இருக்கிறார். அப்போ இந்த இவருடைய வருகைக்கான காரணத்த ராமபிரான் கேட்க, மந்திரி சொல்றார், "உங்களுடைய தந்தை உங்கள நினைக்கிறார்" அப்படின்னு சொன்னார். தந்தை என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னதும், ராமன் அப்படியே தந்தைய பார்க்கிறதுக்காக ஓடி போறார். மக்கள் பார்த்துட்டு, "என்ன ராமபிரான் வெறுங்காலோட அப்பாவ பார்க்க போறார். என்ன பிரச்சனை? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி திகைப்போட இருக்கிறாங்க. அ ராமர் உள்ள போறார். தந்தைய பார்த்தார். "என் தந்தைக்கா இந்த நிலைமை? அவருக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கிறார்?"
பக்கத்துல இருந்த சித்திய போய் கேட்கிறார். ஆ என்ன செய்யுது அப்பாவுக்கு? எனக்கு ஏன் செய்தி சொல்லல? அவர் சரியா தூங்கலையா? என்ன துயரம் அவருக்குன்னு கேட்டான். அப்ப கைகேயி சொன்னா, "நீ தான் காரணம்" அப்படின்னு சொல்றா. அத கேட்டதும் ராமனுக்கு இதயத்துல அம்பு தச்ச மாதிரி இருக்கு. தந்தையின் துயரத்துக்கு நான் காரணமா? ஆ அப்படி என்ன குற்றத்தை நான் செய்தேன் அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவ சொல்றா, "தந்தை எனக்கு 2 வரங்கள் தந்தார். இன்று அந்த விரும்பி நான் கேட்டேன். ஒரு வரத்தால பரதனுக்கு பட்டாபிஷேகம், மறு வரத்தால உனக்கு 14 ஆண்டுகள் வனவாசம். இப்படி கேட்டேன். அவரோ உனக்கு இன்னைக்கு பட்டம் சூட்ட இருந்தத நெனச்சு, அடுத்து வனவாசம் போறது பற்றி யோசிச்சு கலங்கி போய் இருக்கிறார். உன் மேல ஆணையிட்டு வரங்கள நிறைவேத்துறேன்னு சொன்னவர், இப்போ உன் மீதான பாசத்தால தயக்கம் காட்டுறார். தந்தையின் தந்தையுடைய அந்த இக்கட்டான நிலைமைய யோசிச்சு பார்க்கிற ராமபிரான், தந்தையுடைய நன்மைய கருதி, அதாவது அவருக்கு பொய் கூறிய களங்கம் வராமல் இருக்க, யோசித்து செயல்படு, பட்டாபிஷேகத்த விட்டு தபஸ்வியாகு. இப்படி கைகேயி வந்து பேசுறா. ராமர் சொல்ல, "தாயே பரதனை விட என் மீது தான் உனக்கு பாசம். எனக்கு வனவாசம் எனும் பேரில் சத்சங்க நன்மை ஏற்பட காட்டுக்கு அனுப்புகிறாய். என் தம்பி அரசனாவதில் எனக்கு பெரும் ஆனந்தம் தான். ஆனால் இந்த சாதாரண விஷயத்துக்காக தந்தை ஏன் இத்தனை துயர் அடைய வேண்டும்? ஒருவேளை நான் ஏதாவது குற்றம் செய்து அதைச் சொல்ல தந்தை தயங்குகிறாரா? அ பேச மாட்டாரா?" அப்படின்னு அவரு யோசிச்சு பார்த்து பேசுறார். ராமபிரான் அப்படி சொல்றார். அப்ப கைகேயி, "நீ குற்றமற்றவன் தான்" அ அப்படின்னு அவ உறுதிப்பட சொல்றா ராமன பார்த்து. இப்போ மந்திரி தசரதன எழுப்புறார். "உங்க மகன் உங்கள பார்க்க வந்திருக்கிறான்னு." தசரதன் தன்னுடைய 2 கைகளையும் நீட்டி ராமன வந்து மார்போட அணைச்சுக்கிட்டார். "ராம, ராம, ராம, ராம" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அத தவிர வேற எதுவும் அவரால பேச முடியல. ராமன் அவர்கிட்ட, "தந்தையே, நீங்க எல்லாம் அறிந்தவர். ஆபத்து காலத்துல மகா புருஷர்கள் உயிர கொடுத்தாவது தர்மத்த காப்பாத்துவாங்க. 14 ஆண்டுகளுக்கு பின் உங்களுடைய ராமன் திரும்பி வருவான். தங்களுக்கு அ இதனால வருத்தம் வேண்டாம். எனக்கு வனவாசம் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு ஆசி தான். அதனால காட்டுல கூட எனக்கு நன்மைகள் தான் நிகழும். நீங்க தைரியமா இருங்க" அப்படின்னு சொல்லி ராமபிரான் அங்க ஆறுதல் சொல்றார். அப்பாவுக்கு ஆறுதல் சொல்றார். ஹரே கிருஷ்ணா. மீதி நாளைக்கு பார்க்கலாம்.